ஒரு நடிகர். இந்த மேடையில் ஒரு பேச சான்ஸ் வரும்னு நான் நினைக்கல. சும்மா இன்வைட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு, ஸோ வந்தேன். ஸோ சடனாக மைக் கொடுத்து இப்படி பேச சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பேசுகிறப்ப ஏதாவது தமிழில் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. அழகாக இருக்கு, பேசலாம் நீங்கள். இல்லை, நான் சென்னையில் தான் படித்தேன், ஸோ தமிழ் தெரியும். பட் ஏதாவது தப்பு வந்தால் சாரி. முதல்ல உங்களை சொல்லிடுறேன், இவர் அல்லு அர்ஜுன் புஷ்பா அவருடைய தம்பி சார். ஸோ அதனால் நீங்கள் டவுட்டாக எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேங்க்ஸ். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்தானம் சார் வந்து நான் அவங்கள நாங்கள் டிவியில் பார்த்தோம். அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடியாக பண்ணுறப்போ ஃபிலிம்ஸில் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓகே ஓகே படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லீட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தானம் சார் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன். ஏன்னா சார் காமெடி டைமிங் எல்லாத்துலேயும் இருக்கும். நிறைய வைரல் கிளிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த படத்துக்கும் வந்து ஏதோ ப்ரமோஷன் கிளிப்பில் வந்து ஒரு வைரல் கிளிப்பாக வந்து நான் பார்த்தேன். சார் அப்படியே நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹோப் டு ஒர்க் வித் யூ சம்டே சூன். ஷூர் சார், டெஃபினட்டாக கூப்பிடுங்க சார். கண்டிப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் கூப்பிடுங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம 1970s 80s 90s அந்த டைமில் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், அப்படி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ஒரு 20-30 இயர்ஸாக இல்லை. திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் விஸ்வபிரசாத் சார் மாதிரி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் இப்படி ஆகணும். இன்னும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அண்ட் டைரக்டர் யோகேஷ் சாருக்கும் அண்ட் ஹீரோயின் மேகா ஆகாஷ்க்கும் அண்ட் மீதி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு இந்த யூனிட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அஸ்வின், நீங்கள் ஏன்னா சந்தானம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் டெலிவிஷன் டு தியேட்டரில் பிக்காக நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இப்படி கொண்டாடுறாங்க மக்கள். சந்தானம் அப்படின்னு பெயர் சொன்னால் அவ்வளவு சத்தம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. சந்தானம் சார் ஒரு எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் சத்தியமாக சார் கிடையவே கிடையாது. உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார். அதான் உண்மையாக சொல்லலாம். நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள், பழைய வீடியோஸ் நீங்கள் பண்ணுறது, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் தூங்குறேன். உண்மையிலேயே அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் என்றைக்குமே லெஜண்ட் மாதிரி தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா உங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ, ஏன்னா அது ஒர்க்கை கூட விட்டுருங்க, இன்னைக்கு இப்போவே பாருங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு, அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அஸ்வின். தேங்க்ஸ். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கலக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட சேர்ந்துலாம் நான் நடிக்கணும், நானும் அதை ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் நிறைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன், என் படம் வேறு படம்லாம் பார்த்துருக்கு, அட்டெண்ட் ஆகியிருக்கேன். ஹீரோ அங்கே உட்காருவார், லாஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட் கூப்பிட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவார். பட் சந்தானம் சார் அப்படி இல்லை. அவங்களே வந்து பிகினிங்கில் அவங்க எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ, இன்றைக்கி அவங்க படத்திலே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே நின்று ஸ்டார்ட்லேருந்து அங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் வந்தப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். நான் என்ன லேட் பண்ணிட்டேன், ஹீரோ ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, சாரே ஹோஸ்ட் பண்ணுறாங்களா, சரி அப்போ நம்ம டைம் தான் வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப. பட் பார்த்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. இந்த ஸ்தாய்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளோ ஹம்பிளாக வந்து அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க வித்தவுட் ஃபர்கெட்டிங் இஸ் ரூட்ஸ்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் வந்தோன்னே சொன்னீங்க சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடைக்குமா சார். நீங்கள் படமே பண்ணலனாலும் அங்கே இருக்கிறவங்க என்றைக்குமே இருப்பாங்க சார். அதுதான் சார் உண்மை. என்றைக்குமே ஒரு ஹீரோ வரதை விட நீங்கள் வரும்போதே அப்போவே சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு கமெடியனாக இருக்கும்போதே ஹீரோ தாண்டி நீங்கள் அப்போவே போயிட்டீங்க சார். எங்களை எங்கேயோ போயிட்டீங்க சார்.
நீங்கள் அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் நடிக்கலைனாலும் உங்களோட வீடியோஸ் என்றைக்குமே அது ட்ரெண்டிங்கில் தான் சார் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் மீடியா விஸ்வா காரு தமிழில் நமக்கு பெருசாக தெரியாது, பட் தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பிரபாஸரோட படமும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தமிழில் வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நட்டி சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஹோப் கொடுத்து, அண்ட் சந்தானம் சார் இங்கே ஒரு கொடுத்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அல்லு சுரி சார், இவர் வந்து எல்லாரும் அல்லு அர்ஜுன் தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்குன்னு தனி ஒரு கிரேஸ் இருக்குது தெலுங்குல. இஸ் வெரி ஃபேமஸ் ஓவர் தேர். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர், என்னோட அடிப்பொலியோட கொரியோகிராஃபர், தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் உண்மையத்தை நான் சொல்லணும், முக்கியமாக ஆர்யா சார் நான் கூப்பிடுவேன், பட் அவர் அதை தாண்டி என்னை ப்ரோன் கூப்பிட வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். உண்மையிலே சொல்கிறேன், ஃப்ரம் மை ஹார்ட், ஒரு ஜென்யூன் சோல். சிம்பிளாக சொன்னால் இன்னைக்கு சாருக்காக கூட வந்திருக்காரு. அதுதான் ஆர்யா சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கைண்ட் சப்போர்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர், இந்த படத்தில் சார் 2 பாட்டுக்கு ஆட வச்சிருக்கீங்க. நாபரக்கா நாங்கள் பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது கொரியோகிராஃபி. ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுக்கிறேன்னா, சந்தானம் சார் வந்து நான் ராஜாராணி படத்துலேருந்து ஒர்க் பண்ணேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு ஸ்டார்டிங் அவர் வந்து ஜாலியாக அப்படியே காமெடினா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருந்ததை விட இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோவாக எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. ஈவன் இன் டான்ஸ் இன் எவ்ரி ஸ்கில் வந்து அவர் டெவலப் பண்ணது வந்து ஐ ஃபீல் லைக் அது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் வந்து ஒரு இன்புட் போடுறது, ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி ஆடுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்டு அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் ட்ரை பண்ணிடுறேன்னு ஒரு ஹீரோ சொல்லி அது பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கலைஞருக்கும் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ கார்த்திக், அவர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் அண்டு இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சில ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சில பேர் வருவாங்க, சில பேர் வர முடியாமல் இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா அது கார்த்திகோட அன்பு தான். ஏன்னா ஒரு வெரி குட் டேரக்டர், ஐ மீன் வெரி குட் டேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட ஒரு குட் ஹியூமன் பீங். அண்டு எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் பீப்புள் மீடியாவுக்கு என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வி யூஸ் டு சே லைக் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசம் தான் இந்த படத்தை வந்து என்னையும் அந்த சாங்கை பண்ண வச்சது. ஸோ அந்த சாங் வந்து ஒரு 70s இருக்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்னால அவரும் அந்த பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அதை நடனமாக ஆடினதும் சூப்பராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சிறப்பாக வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ ஒரு பெருசாக தெரியுற காரணமே ஒரு டைரக்டர் தான். ஸோ கார்த்திக் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஒரு படம் கொடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. உங்களை மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹீரோக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.